நம்ம இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் ட்ரைபர் காரை பற்றி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிவகாசி எஸ்டி கார்ஸின் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வண்டி பார்க்க போகிறோங்க. அதான் ரெனால்ட் ட்ரைபருங்க. இந்த வண்டி தான் வந்துங்க ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் கம்பெனியோட வண்டிங்க. இந்த வண்டியோட சாவி பாருங்க, நல்ல ஒரு கோல்டனில் அப்படியே ஒரு தங்கச்சாவின்னு சொல்லுவாங்களாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் ரிமோட் கீ இருக்குதுங்க. அடுத்து வாங்க வண்டியை பார்க்கலாங்க. இந்த ட்ரைபர் வந்து ஒரு 2021 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அந்த வண்டி இருக்குங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க. வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு இருக்கோங்க. முன்னாடி பாருங்கள் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு பாருங்கள் மக்காட்டில் வந்து கிரில் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் நியூ டயர்ஸாங்க வண்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா டயர் மாற்றன்ற அவசியம் கிடையாதுங்க. அடுத்து சைடு பாடியை பாருங்க, எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லை. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க. பாருங்கள் பின்னாடி டயரையும் பாருங்க, நல்ல பிராண்ட் நியூ டயராக இருக்குதுங்க. இது அந்த வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவரால் சைடு வியூங்க. வண்டி நல்ல ஒரு செம்மையாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பாருங்க, ஒரு கிரில் லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக பார்க்குறதுக்கே வண்டி நல்ல லுக்காக எடுத்து கொடுக்குதுங்க. அடுத்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா சென்டரில் பாருங்க ரெனால்ட்டோட லோகோ இருக்குது. கீழே ரெனால்ட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி அப்படின்ற ஒரு எடிஷன் வண்டிங்க. ஸோ அதையும் வந்து பேட்ச் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பம்பரும் இந்த வண்டியில் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில். ஸோ நீங்கள் வந்து எடுத்து பம்பர் இது மாற்றணுன்ற அவசியமும் இதில் கிடையாதுங்க. அடுத்து வாங்க இந்த சைடு போய் பார்க்கலாங்க. பாருங்கள் வந்து கீழே வந்து இது டயர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்கனவே பார்த்துட்டோம். பிராண்ட் நியூ டயர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பின்னாடி அதே மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டோர் வைசர் அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மழை காலத்துலாம் அப்படியே டோரை லைட்டாக விண்டோவை லைட்டாக கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாங்க. நல்லா உங்களுக்கு டீஃப்ராஸ்ட் எதுவும் உள்ள ஆகாது. பாருங்க இதை இந்த சைடும் பார்த்துட்டோம். இதுலேயும் டென்ட் ஸ்க்ராட்ச் இது இல்லாமல் வண்டி பாடி நல்லா நீட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு லேட்டஸ்ட் வண்டி தானே. ஸோ வந்து அதுக்கேற்றாப்புல வந்து வண்டி உண்மையிலே நல்ல ஒரு அருமையான வண்டி அப்படின்னா இந்த ட்ரைபர் வண்டி தாங்க. அடுத்து வாங்க உள்ள இன்டீரியர்ஸ் பார்க்கலாங்க. உள்ள இன்டீரியர்ஸ் இப்போ இருக்குது, இந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் பேப்பரும் நல்லா வந்து ஒட்டியிருக்காங்க இந்த வண்டிக்கு. அப்படியே உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், டயர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெதர் சீட் கவர் இந்த வண்டியில் போட்டிருக்கிறாங்க. வாங்க நம்ம டேஷ்போர்ட் பார்க்கலாங்க. இதான் டேஷ்போர்டுங்க. இந்த வண்டிக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த வண்டியிலே வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுதுங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு வந்து 5 கியர் பாக்ஸ் வண்டிங்க. அதோட கியர் பாக்ஸ் பேட்டர்ன் இந்த வண்டியில் இருக்குதுங்க. அப்படியே வாங்க நம்ம அப்படிங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டியோட வந்து டிஜிட்டல் கிளஸ்டருக்கு இது வந்து ஒரு 56,270 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டி. பாருங்க அப்படியே டிஜிட்டல் எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எல்இடியில் இருக்குதுங்க. அதான் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் டேஷ்போர்டு நல்ல ஏசி வெண்ட்டில் நல்ல ஒரு கிராஸாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் திரும்ப உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறோம். எவ்வளோ நல்ல ஒரு செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். ஆன் பண்ணும் போது வெறும் 56,000 கிலோமீட்டர் மாத்திரமே ஓடி இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான வண்டிங்க. முன்னாடி ஸ்டீரிங்லேயே பாருங்கள் நம்ம ஏர் பக் இந்த வண்டியில் வந்து ஆப்ஷனில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வாங்க அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 2 ரோ உண்டுங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது, ஒரு 10 சீட்டர் வண்டி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ப்ரீமியம் லெதரில் வந்து எல்லாமே இருக்குது. வாங்க அடுத்து வந்து நம்ம வந்து பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம சீட்ஸ் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நல்லா வந்து இது வந்து ஒரு ஃபோல்டபுள் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லக்கேஜ் எதுவும் வைக்கணுனாலும் இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட் சீட்டு இதுவுமே ஃபோல்டபுள் தாங்க. நீங்கள் வந்து 5 பேர் தான் போகிறீங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி ஃபுல்லாகவே லக்கேஜ் எடுத்துக்கலாங்க. இல்லை நம்ம ஒரு 10 பேர் போனால் நல்ல ஒரு ஃப்ரீயாக உட்காந்து போகக்கூட நல்ல ஒரு அருமையான வண்டி தான் இந்த ரெனால்ட் ட்ரைபருங்க. பாருங்கள் இதை ஓவரால் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃப்ரண்ட்டில் வந்து ஓவராலாக வந்து இதுதான் வந்து வியூ வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனில் வந்து வண்டி வந்து நல்ல செம்மையாக இருக்கிறனால நல்ல உள்ளே உட்காந்துருந்தாலுமே இது ஒரு பழைய வண்டின்ற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு நம்ம இப்போ வந்து வாங்கின ஒரு புது வண்டி மாதிரி தாங்க இந்த வண்டி இருக்குது. வாங்க அடுத்து வந்து பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து டிக்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து சீட்ஸ் ஃபுல்லாக இருக்கிறனால பூட் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். மேலே பாருங்கள் இதில் வந்து ஏசி வெண்ட்லாம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கூட வந்து நல்ல ஏசி காற்று வருங்க. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸில் அதிகமாக தேவைப்படுதுனோமா நம்ம சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம அதில் லக்கேஜ் வச்சுக்கலாம். இல்லை மேலே லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம மேலே லக்கேஜை வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாங்க. ஆனால் இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் ஆழமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் லக்கேஜ்லாம் வந்து நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி அடுக்குனீங்க அப்படின்னா நிறைய லக்கேஜ் உண்மையிலே வந்து இதில் பின்னாடியே வைக்கலாங்க. ஸோ இந்த அருமையான வண்டி வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்குன்ற சொந்தமாக்கிக்கொள்ள நம்ம எஸ்டி கார்ஸ் கூட தொடர்பு கொள்ளுங்க. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் வேறு இருக்குது. நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மற்றபடி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸில் கோட் பண்ணுற ரேட் எவ்வளோன்னா வெறும் 6,60,000 மாத்திரங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. இதே போல் வந்து டெய்லி நம்மளோட வீடியோஸை பார்க்கணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from ST Cars Sivagas.